வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மேச ராசிக்காரர்களுக்கு நம்ம ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பரிகாரங்கள், நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்போம். ஆனா உணர்வுபூர்வமான விஷயங்கள் சில ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? உணர்வுபூர்வமான விஷயங்கள்னா அம்மா அப்பா கிடையாது, அக்கா தங்கச்சி கிடையாது. உணர்வுபூர்வமான மனைவி, காதலன், இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ரகசியமாக ஒரு தொடர்புகளை விரும்பும் நபர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி தொடர்புகள் அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம சில சில உறவுகளால் நம்மளுக்கு நஷ்டங்கள் ஏற்படும். அதாவது உணர்வுபூர்வமான உணர்வுகள் உடைய உறவுகளால் சில பேருக்கு நஷ்டம் ஏற்படும், சில பேருக்கு நன்மை ஏற்படும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த உணர்வு பூர்வமான ஒரு காதலனோ ஒரு மனைவியோ இல்லாட்டா நம்மளுக்கு ஒரு ரகசிய தோழியாகவோ தோழனாகவோ இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப மேச ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒரு கல்யாணம் கட்டின பிறகு உங்க மனைவியால் உங்களுக்கு நல்ல வருமானம், குடும்பத்தில் நல்ல அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியான தன்மையும் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உங்க மனைவி உங்க பேச்சு கேட்கிற மாதிரிதான் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் அமைப்புகள் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு உணர்வுபூர்வமான விஷயங்கள் அப்படிங்கிறது சிறு வயதில் உண்டான காதல், அந்த மாதிரி சிறு வயதில் உள்ள உணர்வுகளுக்கான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு அவ்வளவு சரிவர நடக்காது. நடந்தாலும் அது சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு சண்டைகள் அந்த மாதிரி உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரி சிறு வயதில், அதாவது தொடு உணர்வுடன் வரக்கூடிய காதல்கள் உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால மேசராசிக்காரர்கள் காதல் வயப்படுவதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் தெய்வீக காதல்னு சொல்லுவாங்க. தெய்வீக காதல்னா மனதால் மட்டும் நினைத்து கொண்டே வாழ்வது அப்படிங்கிறது. இந்த மனதால் நினைத்து கொண்டு வாழ்பவர்கள் மேசராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பானவர்களாக இருப்பாங்க. மனசுக்குள்ள ஆசைப்பட்டவங்கள ரொம்ப லயச்சு அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா அது வரும். அதே மாதிரி யாருக்கு தெரியாமல் ஒரு காதல் பண்ணலாம்னா அது அவங்களால நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வாழக்கூடியவர்களாக இருப்பதினால் அவங்களுக்கு இந்த யாருக்கும் தெரியாமல் ஒரு பேசுறதோ அதெல்லாம் அவங்களால கீப் அப் பண்ண முடியாது. அதனால மேசராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சொல்றேன், நீங்கள் எதை செய்தாலும் வெளிப்படையா செஞ்சு பெர்மிஷன் வாங்கி பண்ணினீங்கன்னா அது நன்மையாக முடியும். அதே சமயம் உங்களுக்கு அதை யார்ட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சு ஒரு விஷயத்தை செயலாற்றும் போது அந்த விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு மனைவி செல்வம் செல்வம் பணம் சார்ந்த விஷயத்தில் உறுதுணையாக இருப்பாள். பணம் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய குடும்பத்தினாரோ இல்லாட்டா அவ வேலை பார்த்து வருமானம் தரக்கூடியவளாகவோ அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு மனைவியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் அதிக செலவாளியாகவும் இருப்பாள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால அவள் தன்னை எப்பவுமே எல்லாம் பண விஷயம் எல்லாமே இருக்கும். ஆனா தன்னை முதன்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிற இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்குவா. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஸ்ட்ராங்கா எடுக்க வருவா. அதனால தன்னுடைய நிலையை ரொம்ப ஸ்ட்ராங்கா தன் இடத்தை விட்டு நகராத தன்மையில் ரொம்ப ஆணித்தரமான ஒரு பெண்ணாக வருவாள். ஆணாக இருந்தாலும் அவன் பைனான்ஸ் விஷயத்தை ஹேண்டில் பண்றக்கூடிய மிக சிறந்தவனாக இருப்பான். ரொம்ப அழகானவனாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஆண் பெண் இரண்டு பேருமே பணம் சார்ந்த விஷயத்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. பெண் தன் இடத்தை எப்போதும் விட்டு கொடுக்காத தன்மையில் இருப்பாள். ஆண் பணம் சார்ந்த விஷயத்தையும் தன் குடும்பத்தையும் எக்கார்ந்து கொண்டும் விட்டு கொடுக்காதவனாக இருப்பான். அதாவது பெண்ணுக்கு மேசராசியாக இருந்தால் ஆண் தன்னுடைய பணம் சார்ந்த விஷயத்தையும் தன் குடும்பத்தையும் யாருக்கும் எக்கார்ந்து கொண்டும் விட்டு கொடுக்கவே மாட்டான். பெண்ணாக, அதாவது பெண் மேசராசியாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். ஆண் மேசராசியாக இருந்தால் பெண்ணால் வருமானம் பெருக்கும், பெண் குடும்பத்தினால உங்களுக்கு இன்கம் வரும். பெண் தன் இடத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. தன் குடும்பம்னா தன் மாமியாரு மருமகள் அந்த மாதிரி இடம் இல்லாமல் தன் அம்மா அப்பா அவங்களுக்கு முக்கியம் தருவா. தன் பிறந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாள் அப்படிங்கறத எடுக்கலாம். எதை எடுத்தாலும் அவ ஒரு கரெக்டா அந்த இதை காலையில் நீ செய்யணும் அப்படி சொன்னேன்னா அது செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி அவ டயட்டா அதை ஃபாலோ பண்ணுவா. அது தன் அலங்காரத்திலும் உடைகளிலும் அதிக நாட்டமுடைய பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிறது. அதே சமயம் நீங்க காதலிக்கும் பெண் உணர்ச்சி வசக்கூடிய பெண்ணாக இருப்பாள். அதனால உடல் ரீதியான தொடர்புகள் ஏற்பட்டா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தை ஏற்படும். அதனால காதலை உடல் ரீதியான தொடர்பு இல்லாமல் சும்மா மானசீகமாக ஒரு நட்பு பாராட்டி ஒரு அன்பு அந்த மாதிரி கொண்டு அந்த காதலை எடுத்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம்.
பொதுவாக நான் உங்களுக்கு சொல்வது என்னன்னா, மானசீக காதல் உங்களுக்கு ஒத்து வரும். மானசீக காதலால் நீங்க நிறைய வெற்றிகளை பெறுவீர்கள். அந்த மானசீக காதலால் நீங்க அந்த மானசீக காதலை மனைவியாக அடையும் போது அவ உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பா. உங்களுடைய தன்மானத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து வாழ்வாள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால நீங்க காதல் பண்ணுங்க. காதல் பண்ண மனைவியே கல்யாணம் முடிச்சீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏனால் அந்த காதலுக்கு முன்னால் உடல் ரீதியான உறவுகளை எதுவும் ஏற்படுத்தாமல் உங்க காதலே அந்யோன்யமான காதலாக, உங்களுடைய தெய்வ சக்தி நிறைந்த காதலாக எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவும் மட்டுமல்லாமல் உங்க நட்பு, அதாவது தோழியாக பழகுவதற்கு சிறந்தவர்களாக இருப்பார்கள். தோழியை காதலியாக எடுப்பதற்கு சிறந்ததாக இருக்காது. அது மேசராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி யாருக்கும் தெரியாத உறவுகளும் நீங்க ஏற்படுத்துவதில் கவனமாக இருந்தால் அது உங்களுக்கு செட் ஆகாது. மனைவி மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அது நீங்க காதல் பண்ணினாலும் அந்த மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவளை ஒரு உயர்தர ரகத்தில் வைத்து காதல் செய்து அதுக்கப்புறம் அவள் கல்யாணம் முடிச்சீங்கன்னா சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பதில் கூறுகிறேன். அதனால நீங்க காதல் திருமணம் பண்ணா இப்படி பண்ணலாம், இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரிதான் வாழ்க்கை நெறிமுறையோட பெண் இருப்பாள். அந்த பெண்ணுடன் நீங்க வாழ்க்கையை சிறப்புடனும் வாழ்வாங்க, வளமுடனும் வாழ்வீங்க. காதல் திருமணம் பண்றது ஓகே, ஆனால் சில பேருக்கு இந்த மனைவியால் கெட்டுவதால் உயர்வு ஏற்படுமா சில ராசிக்காரர்களுக்கு அப்படின்லாம் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு டேர்னிங் பாயிண்டே உங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான். உங்களுடைய அவள் மீனாட்சியாக காட்சி கொடுப்பாள். உங்களை ஆளும் தன்மை உடையவளாக இருப்பாள் மனைவியாக இருந்தால். அதாவது பெண்ணாக ஆணுக்கு மனைவி இப்படி இருப்பாள். இதே இது ஒரு பெண்ணுக்கு ஆண் எப்படி வருவான்னா தன்னுள் அடங்கி, அதாவது அந்த மனைவிக்கு உங்களுக்கு அந்த கணவன் அடங்கனமாக மாறுவான். அதாவது ஃபைனான்ஸும் சரி எல்லாத்திலும் சரி உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவனாக மாறுவார் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. அதே சமயம் அவருடைய நிர்வாகத்தில் தான் உங்களுடைய வீட்டில் உள்ள ஆட்சிகள் எல்லாமே நடக்கும். அவர் தான் நியமிப்பார், அவர் தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுவார். அதே சமயம் எல்லாரையும் அரவணைச்சு கொடுக்கக்கூடிய தன்மையுடையவராகவும் இருப்பார். அதனால இந்த இடம் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதே சமயம் பாத்தீங்கன்னா, அதாவது தொழில்ல என் மனைவி பெயரை வைக்கலாமா இல்லாட்டா தோழன் தோழி பெயரை வைக்கலாமா அப்படிங்கிற கேட்கும் போது, அதை என்ன பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்கள் தொழிலில் உங்கள் மனைவியை தான் பார்ட்னரா வைங்க. உங்களுடன் பழகிய நட்பு வட்டங்கள் யாரையுமே உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட் ஆகாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க மனைவியை நீங்க பார்ட்னர்ஷிப்பா எடுக்கும் போது உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால நீங்க தொழில் விஷயத்துல மனைவியுடைய இதுதான் இங்க முக்கியம். இங்க என்னன்னா மனைவி என்பவள் மனைவி அல்லது கணவன் என்பவங்க பைனான்ஸ நல்லா பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் இப்படிதான் நான் ரூபாயை வழி நடத்துவேன், இவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கணவன் மனைவி நீங்க யார்கிட்டயுமே அரட்டி உருட்டி ஒருத்தரை அடிமைப்படுத்தும் வேலையை நீங்க செய்ய மாட்டீங்க மேசராசிக்காரர்கள். ஆனா உங்களுக்குள்ள ஆப்போசிட் பார்ட்னர் மத்தவங்க செய்யக்கூடிய வேலையும் செய்து மத்தவங்களே அடிமை வேலை பார்க்கக்கூடிய, மத்தவங்களே ஆர்டர் பண்ணக்கூடிய முழு தன்மையும் உங்களுடைய துணைவிக்கு உண்டு, துணைவியோ துணைவையாருக்கும் உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. நீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு மற்றவங்களை அதிகாரத்தன்மை உடையவர்களாக மாற்றக்கூடிய முழு வலிமையும் உண்டு. அதனால மேசராசிக்காரர்கள் யார் பார்ட்னர்ஷிப் வேற யாரையும் நம்ப தேவையில்லை. உங்களுடைய மனைவியே உங்களுக்கு சிறந்த தொழிலுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நல்ல ஆலோசகராக இருப்பாங்க, மந்திரியாக இருப்பார்கள். தோழனோ இல்லாட்ட ரகசிய உறவுகளோ உங்களுக்கு முழுமையாக செட் ஆகாது. அவங்களுடைய பேச்சுகள் உங்களுக்கு எடுபடாது. அதனால அவங்களுடைய உறவுகள் எந்த தோழனை நம்பி போனீங்களோ அது உங்களுக்கு கடனாக வயப்படும். அதனால தோழன் அந்த மாதிரி எல்லாம் எடுக்காதீங்க. முதல் துவக்கத்தில் ஒரு தோழன் உங்களுக்கு உள்ளுக்கு நுழையிற மாதிரி நுழைவாங்க. ஆனா எந்த துவக்கத்தில் இருந்தாலும் நீங்க தனித்து இருந்து முதல் துவக்கம் எந்த பிசினஸ் தொடங்கினாலும் சரி, வாழ்க்கையை தொடங்கும் போதும் சரி, நீங்க தனித்தன்மை வாய்ந்த ஒன்று தொடங்குனீங்கன்னா அது முழுமையான சக்சஸ், வருமானத்தை பெருக்கக்கூடியதாக, குடும்பம் பெருகக்கூடியதாகவும் மாறும். அதனால யாருடைய சப்போர்ட் இல்லாமல் தனித்துவ ராஜாவாக உங்க குடும்ப வாழ்க்கையும் சரி, வியாபார வாழ்க்கையும் சரி, காதல் வாழ்க்கையும் சரி, கணவன் மனைவி உறவும் சரி, தனித்துவமாக நீங்க செயல்பட்டு யார் பேச்சும் கேட்காம செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் நிரந்தரமாக நிற்கும். நன்றி, வணக்கம்.